ஆட்சி அதிகாரங்களை வைத்துக்கொண்டு மத்திய அரசின் மீது பழி போட்டு தமிழக அரசு ஒப்பாரி வைக்கலாமா என்று சட்டமன்ற எதிர்க்கட்சி துணைத் தலைவர் ஆர் பி உதயகுமார் விமர்சித்துள்ளார். இது தொடர்பாக வீடியோ வடிவில் பேசிய அவர், சட்டமன்றத்தில் எடப்பாடி பழனிசாமி மக்களுக்காக ஏதேனும் கேள்வி கேட்டால் அதற்கு பதில் சொல்லாமல் பட்டுக்கோட்டைக்கு வழி கேட்டால் கொட்டாப்பாக்கு விலை என்பது போல அரசின் பதிலாக உள்ளதாக கண்டனம் தெரிவித்தார். அவர்கள் மின்சார கட்டணத்தை உயர்த்தினால் இன்றைக்கு மத்திய அரசு தான் சொன்னது, அதனால் உயர்த்தினோம். சரி, மத்திய அரசு சொல்றதெல்லாம் நீங்கள் கேட்கிறீர்களா என்று சொன்னால், மத்திய அரசு எங்களுக்கு நிதி தரவில்லை, நிதியை குறைத்து விட்டார்கள் என்று ஒப்பாரி வைப்பதற்கு எதற்கு சட்டமன்றம்? ஆகவே ஆட்சி அதிகாரம் உங்கள் கையிலே இருக்கிறது. அதை மறந்துவிட்டு நீங்கள் எப்போதும் போல ஒரு எதிர்க்கட்சி வரிசையில் இருப்பவரை போல இன்றைக்கு 39 நாடாளுமன்ற உறுப்பினர் கையில வைத்திருக்கிறீர்கள். அதை மறந்துவிட்டு நீங்கள் பேசுவீர்கள். அதைத்தான் மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர், வருங்கால முதலமைச்சர் புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் அவர்கள் சட்டமன்றத்திலும் மக்கள் மன்றத்திலும் தொடர்ந்து இதை சுட்டிக்காட்டி வருகிறார்கள். இன்றைக்கு ஏறத்தாழ தமிழகம் முழுவதும் மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் என்று ஒரு 175 தொகுதிகளிலே இன்றைக்கு அவர் மக்களை சந்தித்திருக்கிறார்கள். நாம் எதை எதிர்பார்க்க முடியும்? இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வு காணுங்கள் என்று சட்டமன்றத்திலே மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர், வருங்கால முதலமைச்சர் புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் அவர்கள் முன்வைத்த வாதங்கள், பட்டுக்கோட்டைக்கு வழிகேட்டால் அவர்கள் கொட்டைப்பாக்கு என்ன விலை என்று சொல்லுகிற ஒரு நிலைதான் இந்த அரசினுடைய நிலைமையாக நாம் பார்க்கிறோம்.